ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட் புல்லர்னு சொல்லுவோம். இந்த மேக்னெட் புல்லர் அப்படிங்கிறது ஒவ்வொரு வண்டிக்கும் தகுந்த மாதிரி மாறக்கூடியது இருக்கு. அதுக்குண்டான எல்லா வண்டி மாடலுக்கும் நம்மகிட்ட கிடைக்கும். ஸோ என்னோட கையில் இருக்கிறது RX 135 யமஹாவுக்கு யூஸ் பண்ற மாதிரியும் என் கையில் இருக்குது. இது என்னன்னா இன்ஜின்ல இருக்கக்கூடிய அந்த காயில்ல இருக்க மேக்னெட்டை பிரித்து எடுக்கணும் அப்படின்னம்னா அந்த மேக்னெட் தனியாக எடுக்கிறப்ப நீங்க நார்மலான டூல்ஸை யூஸ் பண்றப்ப ஒரு ஸ்க்ரூ டிரைவர், திருப்புளி அந்த மாதிரி பெருசா போட்டு யூஸ் பண்றப்ப அந்த மேக்னெட் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்க கையிலையும் டேமேஜ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. இந்த மேக்னெட் புல்லரை போட்டு நீங்க சுத்தி இந்த மேக்னெட் புல்லர் இந்த மாதிரி போட்டு யூஸ் பண்றப்பனா மேக்னெட் மட்டும் டேமேஜ் ஆகாம உங்களுக்கு வந்து வெளியில எடுக்கலாம். அந்த கிளட்ச் ஸ்டாப்பர்னு சொல்லுவாங்க. இந்த கிளட்ச் ஸ்டாப்பர்ல இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்கு. இதை நீங்க போட்டுட்டு இது வந்து பாத்தீங்கன்னா கிளட்சோட நட்டு புல்லர், அந்த நட்டெல்லாம் நம்ம கலட்டணும் அப்படின்னா இப்போ இதை வந்து பாத்தீங்கன்னா தெரிப்பாங்க, இதை இதுக்குள்ள போட்டீங்கன்னா இது இந்த இடத்துல டைட்டா நின்றோம். ஸோ நீங்க வேற ஏதாவது டூல்ஸ் போட்டு கலட்டுறப்ப அந்த நட்டு வந்து பாத்தீங்கன்னா ஸ்லிப் ஆகும். ஸ்லிப் ஆகிறப்ப மழுங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு நீங்க மறுபடியும் வேற நட்டு தான் போடணும். ஸோ இது போட்டுட்டீங்க அப்படின்னா அந்த நட்டை வந்து நீங்க வந்து மழுங்காம ஸ்லிப் ஆகாம வந்து வெளியில எடுக்கலாம். ஸோ இந்த ஸ்டாப்பரை யூஸ் பண்ணி கிளட்சில் இருக்கக்கூடிய நட்டை கழட்டுறதுனா கழட்டிக்கலாம், மேக்னெட்டை புல் பண்ணி எடுக்கிறதுனா எடுக்கலாம். இந்த மேக்னெட் புல்லர் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து யமஹான்னா, ஸோ இங்க இருக்கிறது வந்து டிவிஎஸ். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றும் மாறும், அது மெக்கானிக்கா இருக்க உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இது வந்து டிவிஎஸ்ல இருக்கக்கூடிய மேக்னெட்டை வந்து நீங்க எடுக்கிறதுக்கு வந்து சுசுகியோட ஆக்சஸ்ல இருக்க மேக்னெட்டை வந்து புல் பண்ணி எடுக்கணும்னா இந்த மாதிரி டூல்ஸை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.